வணக்கம் நண்பர்களே, இது ஒரு இனிய மழைக்கால காலை பொழுது. இதுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் செய்யணுன்னு எடுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு பாருங்கள், வாழைப்பூ உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். அதனால் கடலைப்பருப்பு ஊற வச்சாச்சு, வாழைப்பூ ஆஞ்சி வச்சாச்சு, இது நேற்றே ஆஞ்சி வச்சாச்சு. தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி போடுறதுக்கு. வெந்தயம் பாதாம் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிடணும். குட்டிங்களுக்கு சாதம் பிசைஞ்சு வச்சாச்சு, தண்ணி போட்டாச்சு. பக்கத்தில் நம்ம ரேடியோ பாட்டு பாடிகிட்ருக்கு. குருவிங்களுக்கு சாதம் போட்டாச்சு. வானம் பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நல்ல இனிமையான காலை பொழுது இது. நாம் டேபிளில் இருக்கிற ஆர்கனைசர் காஃபி குடிக்கும்போது பக்கத்தில் இருக்க பாருங்கள், ரொம்ப அழகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது, மீஷோவில் வாங்கினேன். அது அழுக்காயிடாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவராக தான் போட்டு வச்சுருக்கேன். அழகாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒயிட் கலராக இருக்கிறதால அழுக்காயிடும்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் அப்படியே வேக தான் வைக்க போகிறேன். இது சாலடுக்கு அப்படியே வேக வச்சு வெறும் எலுமிச்சம்பழமும் தயிரோ மிளகுத்தூள் சேர்த்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். நான் நாட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய், வெண்டைக்காய் 2, கொத்தரங்காய் ஒரு 6, பீர்க்கங்காய், நூக்கோல், பரங்கிக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய்னு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது அப்படியே குக்கர் தட்டில் மேலே வைக்க போகிறேன். சாதத்துக்கு மேலே வச்சு வேக வச்சு அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் குக்கரில் இது போல் வச்சு வேக வைக்கும்போது இதில் தண்ணி ஒன்றும் ஊற்ற விட வேண்டாம். இந்த குக்கரில் இந்த காய்கறியே கொஞ்சம் தண்ணி விடும், அதை வீணாக்க வேண்டாம், அப்படியே குடிச்சிடலாம். இது மாதிரியும் வேக வைக்கலாம். இல்லைன்னா இப்போது இங்கே ஒரு ஸ்டீமர் பாட்டு வச்சுருக்கேன், கீழே தண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை நீங்கள் ஒரு கிண்ணத்துலேயோ வச்சு கூட வேக வைக்கலாம். இல்லை வாழை இலை போட்டு வேக வைக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி இதில் கீழே இறங்கிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இது மாதிரி தட்டோடையோ கிண்ணத்துலேயோ வைக்கிறோம். இது சாப்பிட்டா ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட ஒரு 3 நாள்லேயும் உங்களுக்கு உடம்புல தெரிகிற மாற்றங்களை பார்க்கலாம். சுகர் லெவல் எல்லாம் கண்டிப்பாக குறையும். காத்தாலேயே கடலைப்பருப்பு ஏந்தோடனே ஊற வச்சாச்சு, நல்லா ஊறி இருக்கு. இது போல் தாளிக்கிறதுக்கு தான் இது. பூண்டு ஒரு 10 பல் எடுத்து அப்படியே லேசாக நசுக்கி வச்சுருக்கேன். இது கூட எனக்கு பிரிஞ்சி இலை இல்லை, நீங்கள் பிரிஞ்சி இலை இருந்தால் சேர்த்துங்க. அது கடுகு, இது தான் தாளிக்க போகிறோம். இப்போ குழம்புக்கு அரைக்க இது போல் தேங்காயும் பெருஞ்சீரகம் கொஞ்சமாகவும் சேர்த்துட்ருக்கேன். இதை தனியாக அரைச்சிக்கலாம் குறகுறப்பாக. இப்போது குழம்புக்கு ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது பழைய புளி, அதனால் கரையர்னு இருக்குது. இது ஒரு 3 மிளகாய், சீரகம், பெருஞ்சீரகம். இது எதுக்குன்னா கடலைப்பருப்போடு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கிட்டு பாருங்க. வாழைப்பூ நான் இதில் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் லேட்டாகணுன்னா நீங்கள் மோர் தண்ணி கலந்த தண்ணியில் போட்டுங்க, வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும். வேக வைக்கும்போது சூப்பராக வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன். நம்ம அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுங்க, கொத்தமல்லி சேர்த்துங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் இது போல் குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதே போல் நம்ம இந்த மாதிரி இருக்கணும், முழுசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் ஆகிடக்கூடாது. அப்போ தான் பிடிமானம் நல்லா இருக்கும். இப்போது பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை தண்ணியே இல்லாமல் வடிகட்டி போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைப்பூ இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. நான் எண்ணெயில் பொரித்து கொஞ்சமாக தான் இது குழம்புக்கு எடுத்துக்க போகிறேன். மிச்சதெல்லாம் நம்ம ஸ்டீமரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன்.
இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். எனக்கு ரொம்ப கம்மியான அளவுங்கிறதுனால நான் இந்த மிக்சியிலே போட்டு கலந்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்தால் இல்லை பிளேடு வெட்டிடும்னு பயமாக இருந்தால் நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு கூட மாற்றிட்டு கலந்துங்க. பயப்படாமல் செய்யலாம். இதை இது மாதிரி நல்லா வெங்காயத்தெல்லாம் மசிச்சு விட்டு கலந்துங்க. கையாலே கலந்து விட்டு கலந்துங்க. பிடிச்சா இங்கே பாருங்கள், அழகாக பிடிக்க வருது. வடையாகவும் தட்டி போடலாம். இதுதான் வாழைப்பூ வடை, வேறு ஒன்றுமே இல்லை. உப்பு காரெல்லாம் உங்கள் இதுக்கு தேர்ந்தது. நம்ம இது போல் உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வேக வச்சும் குழம்புல போடலாம், இல்லை எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் போடலாம். இவ்வளோதான். இப்படி நம்ம முதல்ல உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கிண்ணம் அளவுக்கு தான் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாலாம் கரைக்க வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் போட்ட உடனே பாதி குழம்பு இழுத்துக்கும். அது இந்த உருண்டையை போட்டே கூட நம்ம சாதத்தில் பிசைஞ்சு நெய் விட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ரொம்ப கம்மிங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வத்த குழம்புக்கெலாம் எப்படி போடுவோமோ அது போல் போட்டுக்கிட்டால் போதும். இது குழம்புத்தூள் தான். இந்த பாட்டில் வாங்கி 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 7 வருஷமே ஆச்சு. இது மேலே பாருங்கள், இந்த மாதிரி ரஸ்ட்டு வந்த மாதிரி இருக்குது. இதை தேய்ச்சிட்டு காப்பர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கலான்னு வாங்கி வச்சு இன்னும் அடிக்காமலே ஓடிட்டுருக்கு. இது ஒரு நாள் செய்ய வேண்டியிருக்கு. நிலையாக இங்கே இருக்க முடியாததால் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 1.25 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். தேவைப்பட்டால் ஒரு உப்பு கரிக்கும், ஒரு உப்பு கரிக்காது. ஆமாம், 1.25 சேர்த்தாச்சு. அவ்வளோதான். நம்ம அடுத்தது கொதிக்க வைக்க போயிடலாம். ஸ்டீமர் பாட்டோட அடி இதில் தண்ணி வச்சு இதை சுட வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதோ குழம்புக்கும் கொதிக்க வச்சிடலாம். பச்சை வாசனை போகணும். நம்ம ஸ்டீமர் பாட்டில் நான் இதில் 3 உருண்டை மட்டும் விட்டுட்டு வச்சது எல்லாத்தையும் 10 உருண்டை வந்தது. எனக்கு வாழை இலை தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். நீங்கள் காய்கறி ஏதாவது வேக வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி இலையை போட்டு கூட வேக வச்சுக்கலாம். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இதில் 7 உருண்டை நம்ம நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சாச்சு. நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம உருண்டைங்களை வச்சு வேக வச்சுக்கலாம். இது போல் கிளாஸ் லிட் தான் கொடுத்துருக்காங்க, மூடிக்கலாம். இந்த கிளாஸ் லிட்டோடு நீங்கள் எந்த பாத்திரம், நான் ஒரு ட்ரைப்ளை வாங்கினேன், கடாய் வாங்கினேன், டி நகரில் தான் வாங்கினேன். அதில் வந்து நமக்கு இதை வச்சு டிஷ்வாஷரில் போட்டுட்டேன். தூளாக நொறுங்கிடுச்சு. இது அப்படியே கிராக் விட்டுடுச்சு. நல்ல வேலை உடஞ்சி உள்ளே விழலை. அதுலேருந்து எதை வாங்கினாலும் எல்லாத்தையும் நம்ம வந்து கிளாஸ் இதை நம்ம அநேகமாக அது டிஷ்வாஷர் சேஃபான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் போடணும், இல்லைன்னா போடவே போடாதீங்க. இதை கூட நான் கையால் தான் கழுவுவேன். சேஃபுன்னு போடவே இல்லை. அது மேலே டிஷ்வாஷர் சேஃபா ஃப்ரீசர் சேஃபான்னு பார்க்காம கண்ணாடி பொருள் எதையும் ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ நீங்கள் இதுலேயோ வைக்காதீங்க, டிஷ்வாஷர்லேயோ வைக்காதீங்க. இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தாளித்து உருண்டையெல்லாம் பொரித்து எடுத்து போட்டு குழம்ப முடிச்சிடலாம். இந்த மாதிரி
மாதிரி சின்ன தாளிக்கிற கரண்டி தான் எடுத்துருக்கேன். இதிலே தான் நம்ம வாழைப்பூவும் பொரிக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறையா ஊற்றணும்னு தேவையில்லை. பிரிஞ்சி இலை இருந்தால் ஒன்று போட்டுங்க. என்கிட்ட இல்லை இப்போது. இனிமேல் தான் ஒரு சாமானாக பார்க்கணும் என்னென்ன இல்லைன்னு. கடுகு பொரிஞ்சிட்டு பூண்டை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சமைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய கலை தான். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சின்ன சின்ன வட்டால், நான் வட்டாங்கிறது டபராவை தான் சொல்கிறேன், அதில் தான் சமைப்பாங்க. ஒரு வேளைக்கு மட்டும் 2 பேருக்கு மட்டும் அவ்வளோண்டு அழகாக சமைச்சி கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் வீணாகாமல் சமைப்பாங்க. அதே ஒரு கலை. உங்களில் எத்தனை பேர் அது மாதிரி அழகாக சமைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இத்தனை வயசாகிட்டும் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு அதிக அளவில் சமைச்சு எதை செஞ்சாலும் அதிகமாக செஞ்சிடணும்னு பயத்துலேயே இப்போ கொஞ்சமாக செய்ய கற்றுட்ருக்கேன். இப்போ தான் மறு வேலைக்கே இல்லாமல் கரெக்டாக சமைக்கிறதுங்கிறதே ஒரு கலை தானே. நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எண்ணெய் இதுலேயே ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் இல்லை. போட்டு இந்த மீடியம் இதில் இருக்கும்போதே போட்டுக்கலாம், இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துடும். நம்ம உருண்டை இங்கே வெந்துட்டுருக்கு. எனக்கு இந்த உருண்டை இப்படி பொரித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லிட்டதால கொஞ்சமாக செஞ்சுக்கிறேன். ஆனால் இது ஃபுல்லாகவே பொரித்து குழம்புலையும் போட்டு சும்மாவும் சாப்பிட்ருவேன். 2 போட்டிருக்கேன். போட்ட உடனே கிளறி விடாதீங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக தான், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணுவீங்க. கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம். போல் நான் பழைய எண்ணெய் ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு வேலை இதுக்கெல்லாம் கதவுக்கெல்லாம் விடலான்னு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். கைப்பட்டு இந்த உப்பு ஜாடி எடுக்கும்போது இது ஊற்றிச்சு. இதை நம்ம துணியாலேயோ பேப்பராலேயோ துடைக்கிறத விட இது பாருங்கள், ராகி மாவு ரொம்ப பழசாக போயிடுச்சு. 4 மாதம் வச்சுருந்ததில் கசந்து போச்சு. இதை வச்சு தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் கோதுமை மாவு, அரிசி மாவு எது வேணால் வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் தூவிட்டு நான் இதேமாரி தேதி கேலண்டர் போன வருஷத்துது எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தள்ளி தொடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மேடை க்ளீன் பண்ணுற வைப்பர் இருந்தால் கூட அதை வச்சு தள்ளி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். நான் மறந்து போயிட்டேன். நான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்ருக்கேன். பாருங்க எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சுன்னு. இதுக்கு மேலே நீங்கள் துணியை வச்சோ பேப்பரை வச்சோ தொடச்சிக்கலாம். குழன்னு இருக்காது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குழம்பு அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிடுச்சு. பெருஞ்சீரகத்தோட வாசனையெல்லாம் நல்லா எடுத்து பச்சை வாசனை போயிட்டு நல்ல வாசனையாக ஆயிருக்கு. இப்போ 1 சாப்பிட்டாச்சு, 2 இருக்குது. இது போதும். இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு கொதிக்க விடுங்க, போதும். இது நல்லா இதை இழுத்துக்கும், கொஞ்ச நேரத்துலேயே ஊறிடும். இதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பை நிறுத்தியாச்சு. இப்போ குழம்பு ரெடி. நம்ம
உருண்டையும் நல்லா வெந்திருக்கு. தொட்டு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. எடுத்துடலாம். சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க. சாதாரண நம்ம மேடை துடைக்கிற துணியால் தான் துடைக்கிறேன். நல்லா க்ளீனாக இருக்குது, மொறு மொறுன்னு இருக்குது. இங்கே ஒரு துளி கூட எண்ணெய் கொட்டினதுக்கான அடையாளமே இல்லை. நம்ம காய் பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. முருங்கைக்காயெலாம் இருக்குது. முருங்கைக்காய் மட்டும் நம்ம அழிச்சு சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது. சாதத்து மேலேயே வச்சுட்டேன். ஸ்டீமரில் உருண்டை வேக வச்சதுனால காயே இதில் வேக வச்சுருக்கேன். இதில் 3/4 காயாவது நான் இப்போ சாப்பிட்டாகணும். மிச்சத்துக்கு தான் சாதம் சாப்பிடணும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடாம இதை சூப்பாக வச்சு குடிக்கிறாங்க. அதில் ஃபைபர் நமக்கு உள்ளே போகாதுங்கிறதுனால அரைச்சி வடிகட்டி குடிக்கிறாங்க. இதில் சில கெமிக்கல்ஸ்லாம் நமக்கு உள்ளே போயிடும். அவங்க மருந்தடிச்சு தான் காயெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால நான் இப்படி வேக வச்சு இது மாதிரி எடுத்து நம்ம சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், முருங்காயை வச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ முருங்காய் கிலோவே 200 விற்கிதான். இது நான் கடையில் வாங்கினதில்லை, வீட்லேயும் இருக்குது. ஆனால் அது கிட்டக்கே போக முடியாத அளவுக்கு காடாக புல் முளைச்சிருக்கு. இது எங்கள் அத்தை ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தது. அவங்க இப்போ தான் அவ்வளோ காயையும் உடச்சி போட்டுட்டு எல்லாம் உடச்சி கழிச்சு விட்டாங்க. இப்போ முருங்காயே கிடைக்கலன்னு அவ்வளோ விலை விற்கிது. இதையே முழுசாக சாப்பிட வேண்டியது தான். ஆனாக்கா இன்றைக்கி நான் குழம்பு வச்சுருக்கிறதுனால இதையும் வச்சுக்கிட்டு, எனக்கு இலையில சாப்பிடுன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இலையில சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு இந்த உருண்டையில் ஒரு 2 எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட முடியுமான்னு தெரியல. இந்த சாதத்துக்கு எனக்கு இந்த குழம்புக்கு நெய் விட்டு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நெய் விட்டு இதான் சாப்பிடுவாங்க. ஒரு ஹாஃபுக்கு நெய் விட்டுக்கலாம். இன்னொரு ஹாஃபுக்கு தயிர் சாதத்துக்கு இந்த குழம்புக்கும் அவ்வளோ ஜோராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு அதுக்குள்ளேயே எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். நம்ம வச்ச குழம்பே இவ்வளோதான். இந்த ஹாஃபுக்கு கெட்டி தயிர் பாருங்கள். காய்கறிக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் கலந்து மிளகுத்தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். உப்பெல்லாம் கூட போடுறதில்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி முதல்ல இந்த காய்கறியை சாப்பிட்டுட்டு மிச்ச வயிற்றுக்கு நீங்கள் சாதம் சாப்பிட்லாம். இப்போ எல்லா டாக்டரும் எல்லா வைத்தியத்துக்குமே கார்போஹைட்ரேட் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நமக்கு ப்ரோட்டீன், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கணும். அது இந்த காய்கறியை வேக வச்சு சாப்பிட்றது, ஃபைபரும் சேரணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நம்ம இப்படி வேக வச்சு சாப்பிட்றலாம். ஜூஸாக எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம்னா ஃபைபர் நமக்கு கிடைக்காது. இப்போ இதில் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம அழகான ஆர்கனைசர் அழுக்காயிடாமல் இருக்கிறதுக்கு இது போல் பிளாஸ்டிக் கவரில் தான் அப்படியே சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துங்க. வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கிட்டா ஒயிட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் உப்பே சேர்க்கல, உங்களுக்கு தேவையானா சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியிலேயே உப்பு சத்து இருக்கும், அதனால் தனியாக நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு இப்படி தான் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு வாழை இலை போட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வாழை இலையில் சாப்பிட பிடிக்கும். ஆனால் இதை தூக்கிக்கிட்டு நான் டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவேன். அங்கே சேரில் உட்காந்து சாப்பிட தான் பிடிக்கும் எனக்கு. அதனால்
தட்டில் எடுத்து தூக்கி வச்சுருக்கேன் இந்த வாழை இலையை. இந்த சூடான சாதத்தில் இந்த வாழை இலையில் வைக்கும்போது அதோட வாசனையே தனி. எங்கள் மாமியாருக்கெல்லாம் முடி கருப்பாகவே இருக்கும். என்ன சீக்கிரட்னா அவங்க வாழை இலையில தான் சாப்பிடுவாங்க. தட்டெல்லாம் அவ்வளோ பேருக்கு வச்சு சாப்பிடலாம் அந்த காலத்தில் இலையில சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. கழுவிட்டுலாம் கிடக்கிறதில்ல. நம்ம தான் அல்ட்ரா மாடர்னாக ஆகிட்டதுனால தட்டு இதெல்லாம் வச்சு அது தேய்ச்சி வேலை செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை எத்தனை பேருக்கு வாழை இலையில் சாப்பிட பிடிக்கும்னு. வாங்க சாப்பிட்லாம். இந்த உருண்டையை நீங்கள் பார்க்கவே இல்லையே, எவ்வளோ சூப்பராக வெந்து சாப்பிடவே ஜோராக இருக்குது. இந்த மழைக்கு அதுக்கும் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நல்ல ப்ரோட்டீன். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. பிங்கோவுக்கு போட்டிருக்கேன், பிடிக்குதா என்னன்னு தெரியல. இதே இன்னும் ஒரு 2 உருண்டை அழகாக எண்ணெயில் பொரிச்சு கொடுத்து தான் அவன் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.